சென்னை கிறிஸ்தவ கல்லூரி குடும்ப நலவாழ்வு மையம். இந்த மையம் வந்து சென்னை கிறிஸ்தவ கல்லூரி மையம் கிராமப்புற மக்களுக்காக அமைந்திருக்கின்ற ஒரு நிறுவனம். இதுல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா, 1960 பெண்களுக்குரிய குழந்தைகளுக்குரிய நலனுக்குரிய விஷயங்கள்லாம் நம்ம சென்னை கிறிஸ்தவ கல்லூரி குடும்ப நலவாழ்வு மையம். இந்த மையம் வந்து 1960 இயங்குது. 1974 இந்த கட்டடம் கட்டப்பட்டு பெண்களுக்காகவே மருத்துவ ரீதியாக இடங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து அறிவுறுத்தி கொடுக்கப்பட்டது. அப்போ 1960 வரைக்கும் ஒரு இடமே இல்லாம நாங்க பணி செஞ்சுக்கிட்டோம். அப்புறம் இந்த இடம் நம்ம இந்த இடத்துல வந்து மரம் செய்வதை சொல்ல முக்கியமாக சென்னை கிறிஸ்தவ கல்லூரி குடும்ப நலவாழ்வு மையமானது பெண்கள் தங்களுடைய டெலிவரி பார்க்கின்ற, அதாவது மகப்பேறு உதவிகள் பெறுகின்ற ஒரு மையமாக இருந்தது. பெண்களுக்கு பிரச்சனைகள் இருந்தது. அப்ப மருத்துவ உதவிகள் தேடி வந்த பெண்களுக்கு நாங்க மனநல ஆலோசனைகளும் பெண்களுக்கான மருத்துவ உதவிகள் அவங்களுக்கு வந்து ஒரு மருத்துவர் பண்ணாங்க. இந்த மருத்துவர் கல்லூரியினுடைய மெடிக்கல் ஆபீசர். அவங்க இங்க வந்து ஆலோசனை கொடுப்பாங்க, மக்களுக்குரிய மருந்துகளை எல்லாம் எழுதி தருவாங்க. சோ இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் சென்டர் மாதிரிதான், ஒரு கிளினிக்க போல இது வரைக்கும் செயல்படுத்திட்டு வருது. மேலும் வந்து மாசத்துக்கு ஒரு முறை இங்க வந்து கேம்ப் நடக்கும், மெடிக்கல் கேம்ப் நடக்கும். மெடிக்கல் கேம்ப்ஸ், ஐ கேம்ப் நடக்கும். அதுக்கப்புறம் பெயின் மேனேஜ்மெண்ட் கேம்ப், பிசியோதெரபி, அதுக்கப்புறம் இருதயம் சம்பந்தப்பட்ட நுரையீரல் சம்பந்தப்பட்ட கேம்ப்ஸ், இந்த மாதிரி மாறி இந்த மக்களுக்குரிய தேவைகளுக்கு ஏற்றாப்புல நாங்க வந்து கேம்ப்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அதை தவிர வருகின்ற பெண்கள் வந்து பொருளாதாரமா அவங்க வந்து ஸ்ட்ராங்கா இருந்தாதான் அவங்க என்ன பண்ண முடியும், ஒரு மருந்து கூட வாங்கி சாப்பிட முடியும். ஆகையினால பெண்களுக்குரிய கைத்தலை வகுப்புகளும் நாங்க வந்து இருக்கோம். அதை தவிர கைத்தலை வகுப்புகளுக்கு வராங்க பழகுறாங்க, அவங்களுக்குரிய பிரச்சனைகளை பேசுறாங்க. அவ்வாறாக கோவிட் சமயத்தை நம்ம யோசிக்கிறோம். இவங்க எல்லாமே மகளிர் பேச்செல்லாம் உருவாக்குறாங்க. அப்படி ஒரு 5 மகளிர் குழுக்களை உருவாக்கியிருக்கோம். இந்த 5 மகளிர் குழுக்களும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் வழியாக அவங்க நிறைய லோன்ஸ் வாங்குறாங்க. அவங்களுடைய மருத்துவ தேவைகளை அவங்களே சந்திச்சுக்கிறாங்க. இப்படியாக அதாவது மருத்துவ உதவி கொடுக்க ஆரம்பிக்கின்ற ஒரு நூலுக்கு வந்து ஒரு பெண்கள் அமைப்பாங்க. அவங்களுடைய மருத்துவ தேவைகளை அவங்களே சந்திச்சுக்கிற அளவுக்கு அவங்க வந்து பினான்சியலா நம்ம வந்து ரொம்ப சந்தோஷம். வீட்டுக்கு இந்த நிகழ்வு வந்து மிகவும் சிறப்பானது. என்னன்னா இன்னைக்கு ஒரு இன்னொன்று இருக்கணும். இந்த மருத்துவ முகாமுடைய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, சென்னை கிறிஸ்தவ கல்லூரி குடும்ப நலவாழ்வு மையம் மற்றும் இந்திய மருத்துவ சங்கம், இந்த 2 அமைப்புகளும் சேர்ந்து இனி மக்களை சுற்றியுள்ள கிராமங்களில் உள்ள பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பொதுநல மருத்துவம் மட்டுமன்றி பலவகையான ஸ்பெஷல் கேம்ப்ஸும் நாங்கள் வந்து கண்டக்ட் பண்றோம் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுத்திருக்கோம். இதற்கான ஒரு புரிந்துணர்வு தான் இன்னைக்கு வந்து உடன்படிக்கை தான் இன்னைக்கு வந்து பரிமாறம் கொள்ளப்பட்டது 2 நிறுவனத்துக்கு. இதுவே இந்த வந்து இந்த MCCFLI சென்னை கிறிஸ்தவ கல்லூரி குடும்ப நலவாழ்வு மையம் இனி என்ன பண்ண போகுது, இன்னைக்கு அமைச்சர் முன்னிலையில நாங்க வந்து மக்களுக்கு இன்னும் சேவைகளை அதிகப்படுத்துவோம் 2 நிறுவனங்களும் சேர்ந்து அப்படின்னு நாங்க வந்து ஒப்பந்தம் பண்ணியிருக்கோம். அப்ப இதுக்கு மேல நாங்க எப்படி இந்த சேவைகளை மாற்ற போறோம் இல்ல மேம்படுத்த போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இனி தினம் வந்து இவங்களுக்கு எவ்ரிடே தினம் இவங்களுக்கு வந்து மெடிக்கல் கேம்ப்ஸ் நடத்துவோம். அதாவது ஸ்பெஷல் கேம்ப்ஸ், அதாவது ஜெனரல் கேம்ப்ஸ் மட்டும் இல்லாம ஐ கேம்ப், அப்புறம்
டியூபர்குலோசிஸ் ரிலேட்டட் கேம்ப், அப்புறம் ஹார்ட் சம்பந்தப்பட்ட கேம்ப், அதுக்கப்புறம் பெயின் மேனேஜ்மெண்ட் கேம்ப், பிசியோதெரப்பி கேம்ப், இந்த மாதிரி மக்களுக்கு என்ன தேவையோ அது கூட நாங்க கேம்ப் நடத்திக்கிறோம். ரெகுலரா நடத்திக்கிறோம். தினம் டாக்டர் இருப்பாங்க. முன்னாடி வியாழக்கிழமை ஒரு நாள் மட்டும் மெடிக்கல் ஆபீசர் வருவாங்க. மக்களுக்குரிய தேவைகளை அவங்க வந்து சமைச்சா அவங்க வந்து பிரிஸ்கிரிப்ஷன் தான் எழுதி கொடுப்பாங்க. இப்போ வந்து டெய்லி தினமுமே IMI வந்து எங்களுக்கு ஒரு மருத்துவர் அப்படின்னு தெரிஞ்சு அவங்க வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. அது வந்து என்னுடைய வந்து ஒரு படி வளர்ச்சி அப்படின்னு நான் பாக்குறேன். அது ஒரு படி முன்னேற்றமா நான் பாக்குறேன். அந்த என்ன செய்யலாம், மக்கள் எண்ணிக்கையால மருத்துவர்களை ஆலோசனை பெறலாம், மருத்துவ சேவைகளை பெற்றுக் கொள்ளலாம். மேலும் அவர்கள் வந்து மனநலனுக்குரிய ஆலோசனைகளும் பெறலாம். அதற்கு நாங்க வந்து வழிவகை செய்வோம். நன்றி. சென்னை கிறிஸ்தவ கல்லூரி குடும்ப நலவாழ்வு